வணக்கம் நண்பா. இன்று இந்த பதிவில் நாம் அட்டாமிக் ஹேபிட்ஸ் என்ற புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்று எப்படி இருக்கிறீர்கள், எந்த நிலையில் இருக்கிறீர்கள், எந்த நிலையில் இருந்தாலும் அதற்கு காரணம் உங்கள் மனதிற்குள் நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கும் அடையாளம்தான். உங்களால் முடிந்த மற்றும் முடியாத விஷயங்களும் அப்படித்தான். உங்கள் மனது இந்த விஷயம் என்னால் முடியாது என்று அடையாளப்படுத்தி வைத்திருந்தால் அது முடியாமல் போகும். அதே சமயம் முடியும் என்று அடையாளப்படுத்தி வைத்திருந்தால் அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை முடித்து காட்டுவீர்கள். உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் உங்கள் மனதில் ஏற்படுத்தி இருக்கும் அடையாளத்தை மாற்ற வேண்டும். அதை எப்படி மாற்றுவது என்பதை பார்க்கலாம் வாங்க. தினமும் நீங்கள் செய்யும் சின்ன சின்ன செயல்கள்தான் உங்களுக்கு பழக்கங்களை உருவாக்குகிறது. அந்த பழக்கங்களே உங்களுக்கு அடையாளத்தை உருவாக்குகிறது. உங்கள் அடையாளத்தை மாற்ற வேண்டும் என்றால் உங்கள் பழக்கங்களை மாற்ற வேண்டும். பழக்கங்களை உருவாக்குவது என்பது முதலில் சிறிதாக தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும் விதமாக இருக்க வேண்டும். அப்படி ஏற்படுத்தும் பழக்கங்களே உங்கள் மனதில் நீங்கள் ஏற்படுத்தியிருக்கும் அடையாளத்தை மாற்றும். உங்கள் வாழ்க்கையும் மாறும். உங்களால் முடியாது என்று நினைக்கும் விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து உங்களுக்குள் அதை பழக்கமாக்கி தன்னம்பிக்கையுடன் அதை செய்து முடிக்க வேண்டும். பழக்கத்திற்கு ஏற்ப உங்கள் சூழலையும் உருவாக்குங்கள். உதாரணமாக, புத்தகம் படிப்பதை பழக்கமாக்க வேண்டுமென்றால் அமைதியான ஒரு சூழ்நிலையை முதலில் உருவாக்குங்கள். நீங்கள் அப்படி செய்தால் அது உங்களுக்கு படிப்பதை சுலபமாக்கும். மேலும் மேலும் படிக்க தூண்டும் பழக்கமாக மாறும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை தொடர்ந்து செய்வதற்கு முடிவெடுங்கள். ஒருமுறை செய்வதால் பழக்கம் உருவாகாது. அதை தொடர்ந்து செய்யும் போதே உங்களுக்கு என ஒரு ஒழுக்கம் உருவாகும். சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஒரு செயலை தள்ளி போட்டுக் கொண்டே இருக்காதீர்கள். குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட செயலை செய்தாக வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தை உங்கள் மனதில் உருவாக்குங்கள். ஆரம்பம் எப்பொழுதும் கடினமாக தோன்றலாம். ஆனால் அதை தொடங்கி சில நாட்கள் பழகிவிட்டால் அது உங்களுக்கு எளிதானதாக மாறிவிடும். அந்த புதிய பழக்கமாக நீங்கள் மாற்ற நினைக்கும் செயலை ஒரு நாள் செய்ய தவறினால் அது தவறு. 2-3 நாட்கள் அப்படியே தவறவிட்டு கொண்டே இருந்தால் அதுவே ஒரு பழக்கமாக மாறிவிடும். கடினமான விஷயங்களையும் திரும்ப திரும்ப செய்து வந்தால் அது எளிதாக மாறிவிடும். நீங்கள் யாரை போல் ஆக ஆசைப்படுகிறீர்களோ அவர்களைப் போல நடந்து கொள்ளுங்கள். அவர்களின் பழக்கங்கள் என்ன, அவர்கள் எந்தெந்த விஷயத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறார்கள் என்று கவனித்து நீங்களும் அதை பின்பற்றுங்கள். அதை வளர்த்து கொண்டே இருங்கள். புதிய பழக்கங்களை பின்பற்ற வேண்டும் என்றால் பழைய பழக்கங்களை விட்டுவிடவும் தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கும் செயல்களையே திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருந்தால் கிடைத்த வெற்றிகளே திரும்ப திரும்ப வரும். நீங்கள் புதிய வெற்றியை அடைய விரும்பினால் உங்கள் முயற்சிகளும் பழக்கங்களும் பழையதிலிருந்து புதியதாய் மாற வேண்டும். ஒரு நல்ல பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தடையாக நிற்கும் சில கெட்ட பழக்கங்களை நாம் விட வேண்டும். நேற்று நீங்கள் செய்த செயல்கள்தான் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள்தான் நாளைய வெற்றியை தீர்மானிக்கிறது. எனவே இதை உணர்ந்து இன்று நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை கவனமாக செய்து முடியுங்கள். இலக்குகளை உருவாக்குவது முக்கியம். அதைவிட முக்கியமானது அந்த இலக்குகளை அடைய உதவும் திட்டத்தை உருவாக்குவது. திட்டமிடப்படாத இலக்குகளை உங்களால் அடைய முடியாது. திட்டத்தை தீட்டி அதன்படி நடக்கும் போது நீங்கள் அந்த இலக்கை அடைவது உறுதி. இலக்கை அடைவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்பதை உங்கள் திட்டம் கூற வேண்டும். அதன்படி நடக்க வேண்டும். அந்த திட்டத்தை தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டே வந்தால் அதுவே உங்களுக்கு பழக்கமாக மாறி உங்களுக்கு ஒழுக்கம் உருவாகும். நல்ல விஷயங்களை செய்வது இப்பொழுது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போகிறது. கெட்ட பழக்கங்களை உருவாக்குவது சுலபம், ஆனால் விடுவது மிக மிக கடினம். அது உங்களுக்கு துன்பத்தை தரும். அதே சமயம் நல்ல பழக்கங்களை உருவாக்குவது கடினம், ஆனால் அதை உருவாக்கிவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். விரைவாக மாறுவது என்பது அடிக்கடி உங்களை களைப்படைய செய்யும். மெதுவாகவும் தொடர்ந்தும் மாறுவதுதான் உண்மையான மாற்றம். வேகமாக ஓடிவிட்டு சோர்ந்து நின்று விடாமல் மெதுவாக ஓடினாலும் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும். வெற்றியாளர்கள் என்றுமே மற்றவர்களிடமிருந்து வரும் ஊக்கத்தை மட்டும் நம்பி இருக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களை தாங்களே ஊக்கப்படுத்திக் கொள்கிறார்கள். உங்களுக்கு தற்சமயம் ஊக்கம் இல்லாவிட்டாலும் திட்டமிட்ட விஷயத்தை திட்டமிட்ட நேரத்தில் செய்து முடிப்பேன் என்று நினைத்து செயல்பட்டால் அது உங்களுக்கு ஊக்கத்தை தந்து அதை செய்து முடிக்க உதவும். வெற்றியை இங்கு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அது கட்டமைக்கப்பட வேண்டும். தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி ஒரு நாள் வளர்ந்து நிற்பதற்கு பெயர்தான் வெற்றி. ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்தால் அது சலிப்பை உண்டாக்கும்.
அந்த சலிப்பையும் தாங்கிக் கொண்டு தொடர்ந்து அதை செய்து வந்தாலே அந்த செயல் சிறப்பான செயலாக மாறும். ஒன்றில் நிபுணத்துவம் பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஒரே செயலை பல நாட்கள் செய்தாக வேண்டும். அதில் உள்ள நெளிவு சுழிவுகளை முற்றிலும் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரிதாய் வைப்பது குறிக்கோள் கிடையாது. உங்கள் தேவை என்னவோ அதற்கேற்பவே உங்கள் குறிக்கோள் இருக்க வேண்டும். அப்படி குறிக்கோளை அமைத்தால்தான் அதை அடையவும் முடியும். ஒரு பெரிய குறிக்கோளை சின்ன சின்னதாக மாற்றி அதை ஒவ்வொன்றாக அடைந்தால் ஒரு நாள் நீங்கள் அந்த பெரிய குறிக்கோளை அடைந்து விடலாம். சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல நீங்கள் அடையும் சின்ன சின்ன வெற்றிகள் தான் பெரிய வெற்றிகளாக மாறுகிறது. ஒரு சமயத்தில் உனது குறிக்கோள் உனக்கு தவறாக தெரிகிறது என்றால் அதை விடுவதற்கும் மாற்றி அமைப்பதற்கும் வேறொரு குறிக்கோளை தேர்ந்தெடுப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இவ்வளவு நாள் பயணித்து விட்டோமே என்று தவறான குறிக்கோளை ஏந்திக் கொண்டு அதில் பயணிப்பது உங்களுக்கு நஷ்டத்தையே உருவாக்கும். நீங்கள் செய்யும் வேலைகளிலெல்லாம் கச்சிதமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். கச்சிதமாக முடிக்க வேண்டும் என்று ஒரே வேளையில் மணிக்கணக்காக செலவிட்டு கடைசியில் மற்ற வேலைகளை செய்ய முடியாமல் தவிக்காதீர்கள். பல சமயங்களில் கச்சிதமாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணமே தள்ளி போடும் பழக்கத்திற்கு காரணமாகிறது. எனவே தேவையான அளவிற்கு சிறப்பாக செய்தால் போதும். நீங்கள் எந்த இலக்கை தேர்ந்தெடுத்து இருந்தாலும் அதில் ஒரு சிறிய அளவு முயற்சியை இன்றே செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் அதை செய்து கொண்டே இருங்கள். அதுவே உங்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன வெற்றிகள் தான். அது ஒரு நாள் மாபெரும் வெற்றியாக உருவெடுக்கும். உங்கள் எதிர்காலத்திற்கு உதவும் செயல்களையே தேர்ந்தெடுத்து அதை செய்ய தொடங்குங்கள். எந்த ஒரு இலக்கு உங்களை நாளை மதிப்பு மிகுந்த மனிதனாக மாற்றுமோ அதை தேர்ந்தெடுத்து அதற்கு தேவையான செயல்களை இன்றே செய்ய தொடங்குங்கள். ஒரு செயலை செய்து முடிப்பதால் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று நினைக்காதீர்கள். அந்த செயலை செய்வதிலேயே மகிழ்ச்சி உள்ளது. அதை செய்யும் போது உங்களை நீங்கள் சிறப்பாக மாற்றுகிறீர்கள். அதை உணர்ந்து மகிழுங்கள். அது உங்களை மென்மேலும் அந்த செயலை செய்து உயர்வடைய வைக்கும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.